ட்ரெஸ்ஸு போடணும், குளிக்கணும், கொஞ்சமாச்சும் மேக்கப் போடணும், அதெல்லாம் கிளம்பி போகணும்ல. அதனால நான் போவே மாட்டேன். சண்டை போட்டுருவேன் வீட்டில். அட வரல நீ போமா அப்படின்ட்டுருவேன். வெளியில போறதுங்கிறது வெளில போறது இல்ல, எந்திக்கணும், பல் தேய்க்கணும், குளிக்கணும், ட்ரெஸ் போடணும், மேக்கப் போடணும். ஆமாங்க இவ்வளவு சார். விஷயம் இருக்கு. இதனால நான் காலேஜ் வந்து ஃபைன் கட்டி தான் எக்ஸாம் எழுதினேன். ஏன்னா எனக்கு அட்டனன்ஸே இல்லை. லீவ் போட்டு தூங்க முடியாது. 10 மணிக்கு காலேஜ் சார். நான் போக மாட்டேன் காலேஜுக்கு. அதனால் தூங்கிட்டதுக்கு அப்புறம் லாஸ்டா பார்த்தா அட்டனன்ஸே இல்லம்மா, நீ ஃபைன் கட்டு 6000 ரூபாய் கட்டி போனேன் நான். நீ உருப்பட மாட்ட. அப்படி வீட்ல நீங்க அப்படி என்ன அரும்பெரும் வேலைகள் பாக்குறீங்க? ஒன்றும் பண்ண மாட்டேன் சார். அப்படியே ஜாலியா படுத்துட்டே இருப்பேன். படுத்துட்டு ஃபோன் பார்த்துட்டே Reels இருப்பேன். பார்த்துட்டு. சபாஸ் மாமா சபாஸ். கட்டிக்க போகிறேன், ரொம்ப கொடுத்து வச்சுவேன். ரீல்ஸ் அதிகமா பார்ப்பேன் சார். சார்ஜை பக்கத்துலேயே மாட்டிட்டு இப்படி பார்த்துட்டே உட்காந்துட்டு இருப்பேன். உங்க பொண்ணு இவ்வளவு ஆக்ரோஷமா நான் சோம்பேறியா இருப்பேங்கிறத கேஷுவலா சொல்றாங்க, நீங்க ரகந்து அப்படின்னு ரசிச்சிட்டு இருக்கீங்க. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ. அதாவது ஒரு நார்மலாக காலேஜ் போகிறது, நார்மலாக வெளியே போகிறது, அதுவே ஒரு லைஃப்பில் அது தேவையான ஒன்று. நம்ம இதை விட நிறைய இருக்குது, அதெல்லாம் நம்ம பண்ணணும். அதை விட்டுட்டு இதுவே கஷ்டமாக இருக்குன்னா